இந்த போய் நல்லா வாக்கு போனது பிரச்சனை இல்ல போனா போச்சு இனிமேல யாராவது எந்திரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் போனா தடுமாறி விட்டீங்க தண்ணி வந்து செத்து போயிருவேன் என் சாவுக்கு காரணம் ஆகி போயிருவீங்க கோபத்தோடு கோப குதியோடு தடுமாறுது என்ன பேசுறதுன்னு தெரியல பார்த்து காலையில கோப குறியோடு கோப குறியோடு வந்திருக்கீங்களா யாரு வந்திருக்கீங்க காரணமா வந்திருக்கீங்க ஒவ்வொன்றாக சொல்கிறேன் படிக்கட்டுல இறங்கணும் பார்த்து இறங்க அறுபதுல இறங்குங்களா கமுந்து குடிக்கணும் பள்ளிகள்லாம் கொண்டு போயிடும் சாபத்துக்கு ஈடாகி விடாது என்னடா என்னப்பா பாக்குற என்னடா சேய் பண்ற கடைக்கு போனீங்க தானே நான் இதுக்குடா போறேன் கடாமுடியில வந்தேன் நான் சித்தர்றா அந்த கடை பக்கம் போனீங்களா கடாங்க இந்த வழியாக போனேன் போனீங்களா அந்த சேய் பண்ற கடைக்கார சேய் பண்ற கடையை விட்டு டீ குடிக்க அந்த பேக்கரிக்கு போயிட்டானா அந்த சமயத்துல போய் இந்த தேய் பண்ற பேச்சு நான் காட்டுகிறேன் நீ தொடக்கூடாது நான் காட்டுறேன் இந்த கட்டைய அந்த தலைக்கு சேவிங் பண்ண போகல இப்படி தலைக்கு இப்படி இழுத்து வச்சு முட்டை கொடுத்து சேவிங் பண்ணுவான்ல அந்த கட்டையை திருடிட்டு வந்துட்டியா அவன் ஆட்டியம் டேத்துல கேட்டு கொடுக்கணும் இது அந்த கட்டை கிடையாது இது கமண்டல கட்டை இது கமண்டல கட்டை இதை வைத்து நான் செய்யக்கூடிய இது கமண்டல கட்டடா என்ன செய்யறீங்க தவம் செய்வோம் தவம் அப்படி கைக்கு ஊடு கொடுத்து தவம் செஞ்சீங்களா உட்கார்ந்தால் புத்தகம் அளித்து விடும் அந்த அளவுக்கு தவம் செய்வீங்க ஆண்டு காலமாக உட்கார்ந்தா எந்திரிக்காமல் நாங்கள் செய்வோம் அதுல சிறந்தவருங்கிறீங்களா மகா முடிவன் என் பேர் என்ன நம்ம நீவால ஒரு பக்கம் Come on!
ஒரு நாளைக்கு கடிச்சிட்டு நாக்கு ரெண்டா உழுவு போது என் பெயர் என்ன? அங்கார கோபத்தோடு இருக்கிறேன். கோப குறியோடு நான் எங்க இருக்கேன்? எங்க இருக்கிறீங்க? மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய என் பெயர் தான் தூர்வாசர் மகா முனிவர். துருவ மண்டலத்தை ஆளக்கூடிய மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசர் மகா முனிவர். 7 மடங்கு கோபம், 7 மடங்கு கோபம், 22 நேத்திரம், 22 நேத்திரம், வீரம் வீரம் உஜ்வலம் பராக்கிரம் கொண்ட என் பெயர் தான் தூர்வாசர் மகா முனிவர். 7 மடங்கு கோபம், 22 நேத்திரம் அளித்த ஒரு மனிதனாக பிறந்தான். ஒரு மனிதனுக்கு எத்தனை கண்கள்? 2 கண்ணு. எனக்கு மட்டும் 22 கண்கள். பாருப்பா, இவருக்கு 2 கண்ணு. ஆமாடா, ஒரு மனிதனாக பிறந்தால் 1/2 மடங்கு கோபம். எங்களுக்கெல்லாம் 1/2 மடங்கு கோபம். எனக்கு மட்டும் 7 மடங்கு கோபம். 7 மடங்கு கோபம், 22 நேத்திரம் படைத்த குரு மண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாசர் மகா முனிவர். அப்படி தூர்வாசர் மகா முனிவர் நான் பிள்ளையாக பிறந்தேனே. உங்களை கண்டார் கண்டவர் கதிகலங்க வேண்டும், பார்த்தவர் பயந்தோட வேண்டும். என்ன நினைக்கிற? ஏங்க நீங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. எவனுக்கும் சிறை வணங்க மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன்டா. யாரா இருந்தாலும் வாங்கன்னு இப்படி குமியறதுலாம் கிடையாது. அவ்வளவு பெரிய ஆளு. ஆட்டி அப்படியே நமக்கு மாமட்டியில கூத்தாடணும்ல. கூத்தாடணும் இன்னைக்கு. மாமட்டில் இல்லைங்க, மாமட்டியில மாமட்டில் இல்ல, மாமட்டியில கூத்தாடணுமா? அப்ப ஆட்டியாமட்டி பஸ் ஸ்டாண்ட் சம்பளம் பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல. அந்த ஆட்டியாமட்டி பஸ் ஸ்டாண்ட் சம்பளம் பிரிச்சு கொடுக்கும் போது அப்ப ஆட்டியாமட்டி எஸ்ஐ மணிமாறன் ஒருத்தர் இருந்தாருல்ல, அவரை பார்த்துட்டு எதுக்கு அந்த தங்கமணி பஸ் 7 தரம் சுத்திட்டு வாருனா? அது நான் கிடையாது, அது மீசக்காரன். என்னை பார்த்தால் அவரை பார்த்த போல இருக்கும். இருந்தாலும் இந்த 7 மடங்கு கோபம், 22 நேரத்தில் மடித்த இந்த துருவமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய இந்த தூர்வாசரை பெற்றார்களே என் தாயா, என் தந்தையா, என் தாய் சாதாரணப்பட்டவளா? என் தாயார் தெரியுமா? மகா முனிவர் ரொம்ப கோபக்கார மனுஷன். ஓமால ஏறிட்டு போயிட போறாரு. உங்க அப்பா துருவமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசர் மகா முனிவர். இந்த தூர்வாசரை பெற்றாங்களே என் தாய், அம்மா யாரு? என் தந்தை யார் தெரியுமா? என் தந்தையோ அத்திரி மகா முனிவர். என் தந்தை நீங்க அப்பா தான் கத்திரிக்காயா? அதான் வாழை கத்திரிக்காய். அத்திரி மகா முனிவர். அத்திரி மகா முனிவர். அத்திரி மகா முனிவருக்கும் என் தாய் உலகத்திலே 10 என்று பெயர் படித்த என் தாயா, என் தாயோ அஞ்சாதேவி. தந்தை அத்திரி மகா முனிவருக்கும் அனிசியா தேவிக்கும் நீங்க ஒண்டியா பிறந்தீங்களா? நீங்க ஒண்டிதான். தண்ணி ஊத்தி போடாதீங்க, தூக்கத்துல இருக்கிறேன். இது கங்கை, கங்கை நீருடா. கங்கை நீர் இதுல உள்ளது. ஒரு கங்கை நீர் மட்டும் தான் இருக்குதா? இது 3 நதி நீர் இருக்குதா? இதை நினைத்து நான் கையில ஏந்தி உனக்கு சாபத்தை கொடுத்தார், அப்படியா பலிக்கும்? என் தந்தைக்கு 3 நெஞ்சிக்கிட்டு என் தந்தை அத்தனை
மகாமுனிவருக்கும் அனிசியா தேவிக்கும் நீங்க எத்தனை பேர்? நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? சரியாக 2 பேர் பிறந்தோம். 2 பேரு. ஆமா. நீங்க எங்க இருக்கிறீங்க? இன்னொருத்தர் யாரு? முதல் பிள்ளை 7 மடங்கு கோபம் 22 நேத்திரத்தோட பிறந்த இந்த துர்வாசர் முதல் பிள்ளை. முன்ன பிறந்தீங்க. இரண்டாவதாக யார் பிறந்தார்? இரவுல ஒளி வீசக்கூடிய இந்த சந்திர பகவான் 2வது பிள்ளை. அடே சந்திர உங்க தம்பியா? ஆமாடா. பரவாயில்ல. ஏங்க அப்படி தூர்வாசரும் அப்படி நான் யாரு அந்த சந்திர பகவானும் இருவர் பிறந்தாலும் எனக்கு தினந்தாரும் என்ன வேலை? காலை எழுந்த உடனே கங்கில நீர் அறிவிட்டு செய்வேன். இப்பொழுது 5 வருடத்தையும் நான் கண்டு விட்டேன். குருரிசி, பிரமரிசி, தேவரிசி அப்படி சொல்லப்பட்ட அரிசி, குருநரிசி, ராசனரிசி எல்லா அரிசியும் வாங்கிட்டீங்க. வாங்கி விட்டு விட்டீங்க. எல்லா அரிசியும் வாங்கிட்டாராம்பா. என்னடா அரிசி? நீ தான் சொன்னீங்க டோரி அரிசி, குருநரிசி, குருநரிசி. என்ன அரிசிங்க வாங்கினீங்க? தேவரிசி பட்டம். தேவரிசி, குருரிசி, பிரம்மரிசி, ராசரிசி அப்படி 5 வருடத்தை பெற்ற எனக்கு யாருக்கும் நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். யாருக்கும் அஞ்ச மாட்டேன். உலகத்திலே என்னை விட பெரிய தெய்வம் எதுவுமே கிடையாது. 7:30 மணிக்கு கோவம் 22 நேரத்துல அந்த பூவுலகில ஒரு மனிதனுக்கு யாருக்குமே கிடையாது. ஆனா இவருக்கு இருக்குதுன்னா அப்ப நான் யாரா உலகத்துல முதல் தெய்வம்? நீங்க தாங்க முதல் தெய்வம். ஒரு பக்கமா எடுத்துட்டு போகுது அப்புறம் மறுபடியும் சரி பண்ணிட்டு வரணும். இருந்தாலும் இந்த துருமணத்திலே என்ன சத்தம்? நாராயணா